ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பருப்பு பார்க்க போகிறோம். மசாலாலாம் போட்டு கட்டி பருப்பு, புளிக்குழம்பு கூட, ரசம் கூட எல்லா இதுக்குமே நல்லாயிருக்கும் இது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஜார் எடுத்திருக்கேன், சின்ன ஜார் எடுத்திருக்கேன். அதில் வத்தல், நம்ம வரமிளகா, சிவப்பு வத்தல் எடுத்திருக்கேன், பூண்டு, வெங்காயம், பின்ன தேங்காய், ஜீரகம், இது எல்லாமே அதில் போடணும். 2 கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் நம்ம சட்னி பதத்துலேயே அரைச்சி அதில் போடணும். ரொம்ப மையாக வேண்டாம், கொஞ்சம் இதாக இருந்தால் போதும். இப்போ நான் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். 1/4 கிலோ பருப்பு. அதை நம்ம குக்கரில் போட்டுட்டு அது கூட வந்து இது காயப்பொடி போடணும். இப்போ காயப்பொடி, அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பொடி, பின்ன நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, உப்பு எல்லாமே போடணும். இப்போ நான் காயப்பொடி போட்டிருக்கேன், எல்ஜி காயப்பொடி தான். இப்போ அது கூட மஞ்சப்பொடி நம்ம உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுட்டு, நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சதை அதில் சேர்த்துக்கிறேன். எல்லாம் வத்தலெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை அதை கூட சேர்த்துட்டு அந்த மிக்சிலையும் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி அதில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அது கூட எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணி, கொஞ்சம் எண்ணெய் விட்டால் சீக்கிரம் வேகிறதுனால கொஞ்சம் எண்ணெய் விடணும். எல்லா பருப்புலையும் எண்ணெய் விடுவேன், இதில் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஒரே ஒரு விசில் வச்சு எடுக்கணும். இப்போ நான் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ குக்கரை வச்சு ஒரு விசில் வச்சு ஒரே ஒரு விசிலில் எடுக்கணும். இப்போ வச்சுட்டேன், நான் மூடியாச்சு. ப்ரெஷர் வச்சு மேலே நம்ம விசில் வச்சாச்சு. இப்போ கேஸில் வச்சு நம்ம ஆன் பண்ணலாம். கேஸை ஆன் பண்ணி ஒரே ஒரு விசில் எடுக்கணும். பாருங்கள், ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன் நான். இப்போ நல்லா வெந்திருக்கு, காமிக்கிறேன். இப்போ விசிலை எடுத்துகிட்டு நம்ம திறந்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும். எல்லாமே நல்லா குழஞ்சி நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வெந்துட்டு. இப்போ நம்ம தாளித்து ஊற்ற வேண்டியதான் இதுக்கு. இப்போ தாளித்து எடுப்போம். இதில் வந்து நம்ம எண்ணெய் தான், சாதா எண்ணெய் தான். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணால் தேங்காய் எண்ணெய் விட்டாலும் நல்லாயிருக்கும். நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் தான். இப்போ கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு நம்ம நல்லா பொரிய விட்டுட்டு, வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி நம்ம தாளிசம் எப்படி பண்ணுறோமோ அதே தாளிசம் தான். கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம தாளித்து விட்டோம்னா சூப்பரான ஒரு கட்டி பருப்பு ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள் நல்லா சிவந்து வந்துட்டு. இப்போ நம்ம தாளித்து விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் பருப்பு. சும்மா வெறும் சாதத்தண்ணியும் போட்டு சாப்பிட்லாம், நெய் ஊற்றி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு கூட, பின்ன ரசம் கூட அப்படி வச்சு சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைகளும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ முடிஞ்சது, நம்ம தாளித்து விட்டாச்சு. இப்போ நம்ம பருப்பு ரெடி ஆகிட்டு, கட்டி பருப்பு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.